ஆத்தூர் ஆற்றுல குளிக்காத ஒரே ஆம்பளை அந்த ஏரியாவில் நான் தான். என் பேர் குமரேசன். எங்கள் அம்மா பேர் அங்கம்மா. எனக்கு 4 ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே. பாண்டி, வேலு, குமார், ராகவன் அப்படின்னு சொல்லி. எந்த நேரமும் 5 பேரும் ஒரே கூட்டாளியாக தான் இருப்போம். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். இந்த தாமிரவணி யானத்தில் போய் அவங்க அடித்து பிடிச்சி குளிப்பாங்க. நான் ஆத்தங்கரம் ஓரமாக உட்காந்து அவங்க கழட்டி போட்டு போனதெல்லாம் காவா காத்துட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா என்னால் இறங்கி குளிக்க முடியாது. அங்கம்மா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு இந்த ஏரியா வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தேன்னு தெரிஞ்சாலே எவ்வளோ போன அந்த இழுவை எனக்கு என்னை இந்த பாடாக படுத்துது. தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது. குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, சுடு தண்ணி தான். அதான் கண்டிஷன். அதை மீறினா அவ்வளோதான். எங்கள் அம்மா ருத்ர தாண்டா ஆடிடுவாங்க. அதனால் இதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பக்கத்தில் பார்த்தேன், பொம்பளையால் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து லைட்டாக பார்த்தேன், ஒருவேளை குமுதவள்ளி அங்கே குளிக்க என்னையே பார்த்துருவாளோ, நான் இவங்க துணியெல்லாம் காவை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறத பார்த்து குளிக்காமல் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி நினச்சிடுவாளோன்னு எனக்கு கொஞ்சம் அச்சமாக கூட இருந்துச்சு. ஆனால் பார்த்தேன், சுற்றி பார்க்குறப்ப குமுதவள்ளி இருக்கிற மாதிரி தெரியல. லைட்டாக அப்படியே அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் குமரேசன் எழுதி பக்கத்தில் குமுதவள்ளி அப்படின்னு எழுதினேன். அப்பா, என் மனசுலாம் குளிர்ந்து போச்சு. குளிக்க முடியலையே அப்படின்ற ஆதங்கம்லாம் தீர்ந்து போச்சு. இப்படி தான் 4ஆப்பு படிக்கிறப்போ மூலாண்டு லீவில் தான் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. உடனே பக்கத்து வீட்டு அத்தை தான் இழுவன்னாங்க. உடனே அவங்க வீட்டு மாமா இது இழுப்பு அப்படின்னாரு. அவர் எங்கள் அத்தையோட தம்பி ஒருத்தர் இல்லை இது வீசிங் அப்படின்னாரு. இந்த வீசிங் எதனால் வருதுன்னு சொல்லி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எங்கள் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லாமல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கோவமாக கத்தின உடனே எங்கள் அத்தைக்கு ஒரே முனப்பாக வந்துருச்சு. தம்பியை திட்டிவிட்டாருன்னு சொல்லி தம்பியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் போயிடுச்சு. மாமா தான் எங்கள் அம்மாவை அதட்டி இது சுக்குமல்லி காப்பியை போடு, சுடுதண்ணி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை போடு, உட்கார வை அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தினார். அப்போ தான் எனக்கு அந்த பாதிப்பு. இதை தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா அவ்வளோதான். வீட்டுக்கு அப்பா இல்லாத பிள்ளை, ரொம்ப வத்தக்காப்பழம் மாதிரி ஒல்லியாக இருப்பேன் நான். ஸோ அம்மா அவ்வளோதான், கண்காணிப்பு தான். பச்சை தண்ணி குடிச்சிடவே முடியாது. அது மாதிரி எங்கே போனாலும் சரி, விசேஷ வீட்டுக்கு போனாலும் சரி, காரியம் உள்ள வீடுகளுக்கு போனாலும் சரி, அவ்வளோ போய் சுற்றி சுள்ளிகளை எடுத்துக்கொண்டாந்து பொறுக்கி சுடுதண்ணி போட ஆரம்பிச்சிடுவா. அப்படி பாதுகாத்துட்டே இருப்பாள் எங்கள் அம்மா. அதுதான் எனக்கு பெரிய குறவலையை நெரிக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா காட்டுற அக்கறையை பார்த்து நெருடலாக இருக்கும். என்னடா எங்கே பார்த்தாலும் இப்படி பண்ணிகிட்டே இருக்காளேன்னு சொல்லி. இந்த 5ஆப்பு படிக்கிறப்ப எனக்கு இப்படி தான் அம்மா போட்டுருச்சு. உடனே பக்கத்து வீட்டு ஆச்சி ஒருத்தவங்க தான் ஒரு இதை போட்டு விட்டாங்க. குலசை முத்தாரம்மனுக்கு நீங்கள் பஞ்சு வேஷம் போட்டிங்கன்னா தீந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு எங்கள் அம்மாவை வேண்டிக்கிட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா நல்லா மேல் சட்டை இல்லாமல் தலையில் பட்டையெல்லாம் போட்டு உடம்பு பூரா பஞ்சை ஒட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் யாசகம் கேட்டு அவங்க கொடுக்குற காணிக்கை எடுத்துகிட்டு போய் குலசையில் இருக்கக்கூடிய முத்தாரம்மனுக்கு போட்டுட்டு நானும் எங்கள் அம்மா வந்தோம். இப்போ வர்றப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட வருவாங்க. அந்த 4 பேர் சொன்னேன் பாருங்கள், அவன் தான் என் கூடயே வருவாங்க. ஒவ்வொரு வீடாக போய் அம்மா நான் வேஷம்லாம் போட்டு சட்டை இல்லாமல் இதில் நான் சின்ன வயசுலேயே எனக்கு இப்படி வந்துருச்சு. 5ஆம் கிளாஸ்லேயே வந்ததுனால வருஷம் ஓரதான் நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அந்த ஆட்சி சொல்லிவிட்ட வேணாம் இது. அப்புறம் போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் தர்மம் கேட்டு அவங்க போடுறத கொண்டு போய் கொடுத்து தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது வருஷம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அவங்க வந்துடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு கூட. அவங்க தான் சவுண்டெல்லாம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டுலாம் போவாங்க. பார்த்தா 9th படிக்கிறப்ப திடீர்னு மக்கட் பண்ணிட்டாங்க. நாங்களாம் வர முடியாது அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. எனக்கே சங்கடமாக போச்சு. ஏன்னா இருந்துச்சா எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது, அடுத்த வீட்டில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க. அப்புறம் தான் எங்கள் அம்மா, நானும் ரொம்ப சங்கடப்பட்டவுடனே தான் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க ஒரு 7 வீட்டில் மாத்திரம் இதை சொல்லி காரியத்தை சொல்லி வாங்கி அம்மாவாக போய் முத்தாரம்மனுக்கு போட்டு வந்தாங்க காணிக்கை. இப்படி தான் எங்கள் பசங்க ஓடிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு தடவை இந்த இதெல்லாம் முடிஞ்சு, தசரா இதெல்லாம் முடிஞ்சு காப்பெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் வர்றான் ராகவன். சிட்டாக வர்றான். நல்ல காதை கடிக்கினான். நாங்கள் ஏன் வரலன்னு தெரியுமா அப்படின்னா. ஏன்டா எதுக்குடா வரல அப்படின்னு கேட்டப்போ சொல்கிறான், இப்படி தான்டா போன தடவைலாம் நீ போயிருந்த பிள்ளை நம்ம பஞ்சை ஒட்டிக்கிட்டு போனோம்ல, அப்போ நம்ம இவர் காலில் கொடுக்காப்பள்ளி அவள் பார்த்து பயங்கரமாக சிரிச்சாடா நம்மளைய அப்படின்னு சொன்னான்.
உன்னை கொடுக்காப்புளியா? யாரா கொடுக்காப்புளி? ஏய் கொடுக்காப்புளினா குமுதவள்ளிடா அப்படின்னா. ஏன்னா குமுதவள்ளிக்கு பேரெலாம் வச்சுருக்கிறாங்க, பட்ட பேர்லாம் அப்படின்னு எனக்கு கோபம் பொங்கிட்டு வந்துச்சு. எப்படி குமுதவள்ளிக்கு இவங்க பட்ட பேர் வைக்கலான்ட்டு. எப்படா பார்த்தா அப்படியே அதுக்கு மேலே எனக்கு வருத்தம். நம்மளை பார்த்துட்டாலோ எப்படா பார்த்தா? ஆமாம், நீ சட்டையெல்லாம் இல்லாமல் பஞ்சை ஒட்டிக்கிட்டு வந்த, நம்ம சித்தி வீட்டு உங்கள் சித்தி வீட்டு பக்கம் போகிறப்ப தான் அவள் பார்த்துட்டு ஒரே சிரிப்பு. ஆமாம், சித்தி காணிக்க கொடுப்பாங்கன்னு போனேன் அப்படின்னேன். ஆமாம், அப்போ தானே அவள் பார்த்து சிரிச்சா. ஏன்டா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்னு. உடனே அவன் தான் குமார் தான் சொன்னேன், நீ சொன்னால் வருத்தப்படுவேன், சொல்ல வேணாண்டா அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் சொல்லலை தெரியுமா அப்படின்னா. அப்படியே அவனே அவன் ராகவன் இன்னும் எடுத்து விட்டான். அவன் கொடுக்காப்புளி பெரிய திமிரு பிடிச்சவ. ஆனால் நான் சொன்னேன், அவள் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பா, அமைதியாக இருப்பா, அவ்வளோ போய் திமிரு பிடிச்சவன் சொல்கிறியாடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கோபம். குமுதவள்ளி அவங்க குறை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கோவம் வந்து லைட்டாக கேட்டேன், எப்படா யாரா அவளுக்கு கொடுக்காப்புளின்னு பேர் வச்சா? 5ஆம் நம்ம ஆறுமுகவாதியார் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் குமுதவள்ளின்னு. இது கேட்காம இருந்துச்சு, டக்குன்னு கொடுக்காப்புளின்னு கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்துருச்சு. உடனே எல்லாரும் அப்படியே அன்பையிலேருந்து கொடுக்காப்புளின்னு தானே கூப்பிட்டுட்டே இருக்கோம். அவள் சுருட்ட முடியும் வச்சுக்கிட்டு வர்றதை பார்த்தீங்கன்னா பெரிய திமிரு பிடிச்சவ அப்படின்னு ராகவன் இழுத்துக்கிட்டே போனான். எனக்கு உடனே இந்த பேச்சை கட் பண்ணணும்னு தோணிடுச்சு. நம்ம குமுதவள்ளியை வந்து எகிரிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நல்ல பொண்ணு, யாரையுமே அப்படிலாம் பட்ட பேர்லாம் வைக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கோபமாகி போச்சு. குமுதவள்ளி எப்படிடா அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவனும் குறை சொல்லிட்டு அவனு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டாங்க. நானும் ரைட் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து படித்தோம். அந்த 10ஆவதுக்கு அப்புறம் குமுதவள்ளி படிக்க வைக்கல, அதோடு நிப்பாட்டிட்டாங்க. நான் 5 பேரும் தான் இப்போ +2 வரைக்கும் லோக்கலில் படிச்சுட்டே இருந்தோம், உள்ளூரில் படிச்சுட்டே இருந்தோம் +2 வரைக்கும். படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேரும் செட்டாக போயிட்டாங்க, தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டுக்கு படிக்க போயிட்டாங்க, காலேஜுக்கு சேர்ந்துட்டாங்க. நான் அப்படி காலேஜெலாம் போக முடியல. பேசாமல் நான் என்ன பண்ணேன், கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் பிஏ படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வெளியில் அனுப்புறதுக்கு எங்கள் அம்மா விட மாட்டாளே. எங்கே போனாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த பச்சை தண்ணி பற்றக்கூடாது, குடிச்சிடக்கூடாதுன்றதில் பயம் அவளுக்கு. அதனால் எங்கள் அம்மா விட, அதனால் நானும் லோக்கலில் இருந்துட்டு அப்படி இருந்தேன். அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க, தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டில் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டச்சப்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவங்க ஊர்லேருந்து வந்தால் இவங்க வர்றவங்க போகிறவங்கலாம் கேட்குறது, எப்பப்பா வந்த, எப்படிப்பா இருக்குன்னு கேட்டால் எனக்கெல்லாம் அப்படியே பொசுன்னு எரிச்சலாக வரும். இதான் பெரிய சீமையில் இல்லாத சீமைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு இவங்க பூரா விசாரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பாக கூட வருங்க எனக்கு. அதெல்லாம் மனசில் காட்டிக்காமல் அப்படியே இருப்பேன். அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா உள்ளூர்லேயே ஒரு ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு, உள்ளூர் மாடு மாதிரி அப்படியே உள்ளூருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் வெளியே படிக்க போயிட்டாங்க. அப்புறம் ஏதாவது எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் சோகங்கள்லாம் வர்றப்போ ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னா அந்த குமுதவள்ளி தான். அந்த பேரை கேட்டாலே எனக்கு உடம்புலாம் சீரிருக்கும். அவள் எங்கள் தூரத்து அத்தை பொண்ணு தான். அவள் எங்கேயாவது சாடமாடியாக எங்கேயாவது திருவிழா விசேஷ வீடுகளை பார்த்தேன்னா எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்துரும். அந்த நினைவுகளே எனக்கு வந்து என்னை புதுப்பிச்சுட்டே இருக்கும். நான் அந்த சந்தோஷத்தோடே இருப்பேன். குமுதவள்ளி அப்படின்ற பேரே என்னை ரொம்ப சிலிர்க்க வைக்கும். அவ்வளோ ஒரு ஆசை எனக்கு குமுதவள்ளி மேலே. அப்படி ஒரு போயிட்டே வந்துட்டு எங்கள் லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு. என்னுடைய கனவுகளெல்லாம் குமுதவள்ளி மேலே தான் இருந்தது. என்னுடைய கஷ்டங்கள்லாம் வர்றப்போ குமுதவள்ளியை நினச்சிட்டேன்னா மனசு குளிர்ந்து போயிடும். அப்படியே ஜாலியாக என் லைஃப்பை ஓட்டிகிட்டே இருந்தேன். இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் விலகிட்டேன் நான். இவங்க வந்து ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டே இருந்தேன். இதுக்கடையில் திடீர்னு ஒரு அம்மா, எங்கள் அங்கம்மா குண்டை போட்டா, டேய் ஆனால் சொந்தக்காரங்களாம் எங்கேயாவது கூடி பேசினா, ஏன்னா என்னையும் குமுதவள்ளியும் இணைச்சி பேசுவாங்க, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பேசினா எனக்கு அப்படியே மனசு பரபரன்னு இருக்கும். பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி பயங்கர ஹாப்பியாக இருப்பேன் நான். திடீர்னு பொசுக்குன்னு எங்கள் அம்மா ஒரு நாள் சொல்லிடுச்சு, டேய் குமுதவள்ளிக்கு உனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, பேசியாச்சுடா, அவங்களும் பொண்ணை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்ன உடனே எனக்கு தலை கால் புரியல. ஒரே சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தான் உடனே நான் சொன்ன ஆளுக்கு, டே கொளுத்திட்டடா, காரியத்தை சாதிச்சுட்டாடா, சூப்பர்ரா அப்படின்னா குமார். அப்படியே அவன் வேலு எல்லாம் அப்படி இப்படின்னு கேட்டாங்க, எப்படா கல்யாணம், சின்ன வயசுலேயே உனக்கு தான்டா முதல்ல நம்ம செட்லேயே கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். இந்த ராகவன் பையன்தான் கிரிட்டிக்கலாக என்னை கேட்குறான், உனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் அத்தைக்கு பிடிச்சிருக்கு, குமுதவள்ளிக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களா அப்படின்னா. ஆறாவன் ஏட்டிக்கு புட்டியாக கேட்டுட்ருக்கான் பாரு, வேணா பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏரியாவுக்குள்ளேலாம் அதெல்லாம் தெரியுமா, நம்ம இதெல்லாம் செய்யலாமா, எங்கள் மாமா எங்கள் அத்தை அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும், இதெல்லாம் போய் நான் கேட்க முடியுமா, ஒரு ஃபோன்லேயாவது நீ கேட்கலாம்ல அப்படின்னா. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது, அதெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே ஒரு குடசலை ஏற்படுத்தி விட்டு போயிட்டேன். சரி தொலைஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நான் இப்போ சம்மதம் இல்லாமையாக நடக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியமாக இருந்தேன். புறப்படன்னு டைம் ஓடி போச்சு. கல்யாணமும் டேட் வந்துருச்சு. நாளே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நாள் என் கூடயே தான் இருந்தாங்க. அந்தப்போ இதுக்கடியில் ஒரு தடவை எனக்கு பயங்கர இதாகி போச்சு. எப்படிலாம் சந்தோஷம் எனக்கு வரும் குமுதவள்ளிட்டுனா, டூரு ஸ்கூலில் டூர், நான் ஸ்கூல் படிக்கிறப்போ டூர் கூப்பிட்டு போனாங்க இதுக்கு குற்றாலத்துக்கு. அப்போ குற்றாலத்துக்கு டே நீனு வர்றியாடா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. குற்றாலத்துலாம் குளிக்கணும்ல, லாயக்கப்படுமா? உடனே அவங்க எல்லாம் லந்தெல்லாம் பண்ணாங்க. உங்கள் அம்மாட்ட கேட்டால் விடுமா, என்ன பண்ணோம், நீ கீழே நின்றா நான் மேலே நின்று தண்ணி அள்ளி ஊற்றுறேன் உன் தலைமையில், குற்றால தண்ணி மாதிரி விழுகுண்டான்னு சொல்லணும். அதுவும் சுடு தண்ணியாக ஊற்றும் அப்படின்னு சொல்லிலாம் லந்த கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு கோவமாக தான் இருந்துச்சு. நான் எங்கே வரப்போகிறேன், எங்கள் அம்மா எங்கே விட போகுதுன்னு சொல்கிறப்போ கோவம் எங்கள் அம்மா மேலே. நாங்கள் கோவம் வந்துச்சு. ஒரு தடவை எங்கள் அம்மாவை எதிர்த்து என்னடா அப்படி நம்மளை போட்டு நெருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போவேன். ஆனால் ரொம்ப நான் கோவப்பட்டேன்னா அவ்வளோதான். எங்கள் அம்மா இசக்கியம்மா என்னை இழுத்துக்க, இவனுக்காக நான் படுற பாடு உனக்கு தான் தெரியும், நான் இல்லைனா தான் என் அருமை தெரியும்னு சொல்லி ஒரு ரேடியோ புலம்ப ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்கள்ட்ட எங்கள் அம்மாட்ட போனாலுமே கோவமாக போனாலும் பக்கத்தில் போனோடனே உட்காந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவேன். அப்படி தான் வேகமாக போனேன். எங்கள் அம்மா புலம்புமே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். ஏரல் மிக்சர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா மஞ்சள் பையில் வாக்கி வந்துச்சு, அதை எடுத்து உள்ளே முழிக்குவேன். இப்படி தான் என்னென்னானே நான் சமாதானப்படுத்திக்குவேன். அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, டூருக்கு குமுதவள்ளியும் நாங்கள் 10ஆவது படிக்கிறப்போ வரலை. ஏன்னு கேட்டால் உடனே ஒரு பேச்சு கூட அப்படியே ரூம் ஒரு ஓடிச்சு. ஆம்பளை பையிலே போகலை, நீ எதுக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் நிப்பாட்டிட்டாங்க என்னைய காரணம் காட்டி. ஆனால் பசங்களுக்குள்ளே என்ன பேச்சுன்னா, குமரேசன் வராதனால தான் குமுதவள்ளியும் வரலை அப்படின்னு இவங்கெல்லாம் பேசினோடனே அதுவே எனக்கு பயங்கர குதூகலமாக இருந்துச்சு. நான் அப்படிலாம் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு குமுதவள்ளி அப்படின்றது. இப்போ தான் கல்யாணமே செட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நாளே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் தட்டப்பட்டலாம் கூடயே இருந்தாங்க. நைட்டில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோடனே எங்கள் அம்மா கூட வந்து சொன்னான், காலையில் கல்யாணம் இருக்குது, நைட்டு பூரா முடிச்சு பேசினா மூஞ்சி வீங்கி போகும்டா, படுத்து தூங்குடா அப்படின்னோடனே எல்லோரும் ஒன்று மணி தான் படுத்து கிடந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட தான் இருந்தாங்க. படுத்து நான் போய் காலையில் பொசுக்குன்னு 4:30 ஆகி போச்சோன்னே இவன் எந்திரிச்சிட்டான் குமார், ஏடா நீ ரொம்ப அரிசி திம்பியோ மழை பெய்யுதில்ல அப்படின்னா. அவன் உடனே இவன் சொல்கிறான் நாகவன், இல்லை இதுவும் கொடுக்காப்பள்ளியும் ரொம்ப கொடுக்காப்பள்ளி சாரி குமுதவள்ளி ரொம்ப அரிசி திங்கும், நான் பார்த்துருக்கேன், ஆனால் தான் கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கணவனே வா கிளம்பு முதல்ல போய் குளி அப்படின்னாங்க. குளிக்கிறதுக்கு போய் சொன்னாங்க. உடனே இருக்கடா நான் சுதாரித்து எழும்புறதுக்குள்ளே ராகவன் வேகமாக கொண்டாந்து குளிக்க விட்டான் என்னைய. உள்ளே சீக்கிரமாக போய் குளி அப்படின்ட்டு உள்ளே போய் குளிக்க போனேன். பார்த்தா திடீர்னு முழிச்சு பார்க்குறேன், எங்கள் அம்மா அழுத மூஞ்சியோடு உட்காந்துருக்கு. பக்கத்தில் ஒரு நர்ஸு வேறு உட்காந்துருக்கு. பார்த்தா ஒரு ஆஸ்பத்திரியில் போட்டிருக்குறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறேன், என்னம்மா நான் எங்கேம்மா இருக்கேன், குமுதவள்ளி அப்படின்னு. பேசாமல் கிடக்கடா நீ வேறு, இந்த உன் கூட்டாளியை பூரா உன்னைய போய் பச்சை தண்ணியில் குளிக்க வச்சு இழுவை அப்படியே மயக்கமாயின்னு இப்படியே கிடக்கிற. என்னம்மா அப்படி சொல்கிற? ஆமாம் உன் கூட்டாளியை பண்ண வேலை தான். பச்சை தண்ணியில் உனக்கு ஏண்டா, எனக்காக கொஞ்சம் நேரம் பொறுத்துருக்க கூடாதா? நான் சுடுதண்ணி வச்சு கொடுத்துருப்பேன்ல, பச்சை தண்ணியில் நீ குளிக்கலாமா? மழை வேறு பெஞ்சு இழுவை எல்லாம் போச்சு. ஏம்மா கல்யாணம் என்னம்மா ஆச்சு? குமுதவள்ளின்னு சாமர்றா பதறாத, அதான் கூடின கல்யாணம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ராகவனை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் முடிச்சு விட்டாங்க. எனக்கு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டேன். ராகவனா? அட்ட பாவி, நான் குளிக்க வேணாம், நான் சுடுதண்ணியில் தான் குளிக்கணும்னு சொன்னப்போ வேகமாக என்னை உள்ளே தள்ளி விட்டு குளிர்ந்த தண்ணியில் குளித்தாதான் பளபளப்பாக இருப்பேன்னு சொல்லி என்னை உள்ளே தள்ளி விட்டானே பாவி, மீமாடா துரோகியாடா அப்படின்னு சொல்லி பலத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். இந்த துரோகி பயிலும் அந்த என்னை நான் நினச்சிக்கிட்டே இருந்த அந்த குமுதவள்ளியும் எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமான வருத்தம். தொலைஞ்சு போனாங்கடான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விழுந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியூரில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னிச்சு போமான்னு சொல்லிட்டு வெளியூரில் வேலை, ஏன்னா அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வெளியூர் போயிடலான்னு சொல்லிட்டு வெளியூரில் தான் வேலை பார்ப்பேன். எப்போயாவது தான் வருவேன், வந்ததும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் போயிடுவேன். இவங்க முகத்திலே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த 4 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஊர் உலகத்தில் என் செட்டில் எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்தா முடியவே முடியாதுன்ட்டு வெறுத்து போயிட்டேன். நான் இங்கே இருந்தால் தான்டா அந்த இம்சன்னு சொல்லிட்டு வெளியூர்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடையில் எங்கள் கொள்ளு பாட்டி ஒன்றும் மண்டையை போட்டுருச்சு. அப்போ நெய்ப்பந்தம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை வர சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. நான் தான் என்ன கல்யாணம் முடிக்காமல் இருக்கேன். வேறு வழியே கிடையாது. நெய்ப்பந்தம் எடுத்தால் தான் அந்த சாஸ்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கும், கட்டையில் வேகாது. இன்னத்தையோ ஒரு டைலாக் விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நானும் வந்தேன்.
வந்து உட்காந்துருந்தேன். பார்த்தா தூரத்துலேருந்து வர்றான். யார்? ராகவனும் குமுதவல்லியும் வராங்க. ஆளுக்கு ஒரு பிள்ளையை கையில் எடுத்துக்கிட்டு. எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு சம்பவம் மரத்துக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். இவங்களை பார்த்தோன்னே வெறுப்பாக இருந்துச்சு எனக்கு. மரத்துக்கு பின்னாடி போய் தள்ளி நின்றுட்டேன், யாரும் பார்க்காத மாதிரி. அப்படியே தள்ளிட்டு ஓரமாக நின்றுட்டேன். துரோகி பயல்கள் 2 பேரும். நான் அவ்வளோ மனசில் வச்சுருந்தோம், இவன் தான் பண்ண துரோகம், அவளும் என்னை விட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர வருத்தம் அவங்க 2 பேர் மேலே. இவன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சி அப்படி முழிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ஆத்தா பண்ண வேலை, நெய்ப்பந்து எடுக்கலைன்னா அந்த கட்டை வேகாதா அப்படின்னு மனசுக்குள்ளே கோபம் வேறு எனக்கு. அப்புறம் தான் எங்கள் அத்தை ஒருத்தவங்க கூப்பிட்டுச்சுப்பா, மேலே இருக்க இந்த பித்தளண்டாவை எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு புறக்கடை பக்கம் போய் அந்த பரனில் ஏறி அந்த அண்டாவை எடுத்து கொடுப்பான், அதையா செய்வோண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா என் முகத்தில் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போனேன். பின்னாடி போய் அண்டாவை எடுத்து இருட்டுக்குள்ளே ஒரே இருட்டு. அந்த பரன் மேலே இருட்டுக்குள்ளே திலாவி பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிச்சு. நல்லா பலன்னு பித்தளை அண்டா இருந்துச்சு. எல்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க போட்டிருக்கு. வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, எப்போ மண்டையை போடுன்ட்டு. விலைக்கு தான் மேலே வச்சுருக்காங்க. லைட்டாக எடுத்து நகட்டி பார்த்தேன், நகட்ட முடியல. அவ்வளோ ஒரு கனம், வெயிட்டாக இருக்குது. இதை தூக்கிக்கிட்டு நம்ம எப்படா பரன்லேருந்து இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பரிதவிச்சிட்டேன் நான். என்னடான்னு பாடுறப்ப டபக்குன்னு அந்த ரூமனுடைய கதவு திறந்துச்சு. வடக்குன்னு பார்த்தா உள்ளே வர்றா. யார்? குமுதவல்லி. உள்ளே வந்துட்டு வந்தானா பயங்கர கோபமாக உள்ளே வர்றா. அதான் சுருட்ட முடி, அதே சுருட்ட முடி, கொடுக்காப்பள்ளி உள்ளே வர்றா. நல்லா கலரு, வனப்பும் நல்லா கூடி இருக்குது. நான் சின்ன வயசில் இருந்ததை விட. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தா பின்னாடியே ராகவனும் வர்றான். அவன் வந்தோடனே வந்துட்டு கதவை மூடிட்டு அவனை அப்படியே கதவோடு வச்சு நெரிச்சு, ஐயா பசி தாங்க மாட்டேன், பணத்தை எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும், சாப்பிட்டு வந்தாலான்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? இப்போ பாரு வயிறு பசிக்குதுன்னு சொல்லி அவன் தலைமுடியை பிடிச்சி ஆட்டி நொங்கு கொட்டுறா. தலையில் கொட்டி தலைமுடியை ஆட்டி முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு கதவை தந்துட்டு வெளியே போயிட்டா. அவனும் பின்னாடி புறுக்குன்னு ஓடுறான். களைஞ்ச சட்டையெல்லாம் தலைமுடியெல்லாம் தடவிக்கிட்டு. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தேன், நான் உத்து பார்த்தேன். அந்த அண்டாவை நான் நகட்டி பார்த்தேன். இப்போ அண்டா சுலபமாக என் கைக்கு வந்துருச்சு. கனமே இல்லை, என் மனசுலேயும் கூட கனமே இல்லை. ஒரு அற்புதமான சின்ன சிறுகதை தான், ஆனால் மனதை தொடக்கூடிய ஒரு சிறுகதை. விஜிலா தேரிராஜனுடைய குமரேசனின் குமுதவல்லி. வாழ்த்துக்கள், நன்றி.